உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஓ காட், லக்ஷ்மி உயிரோட தான் இருக்கா? அப்படின்னா இவங்க எல்லாரும் ரிஷிய? நோ 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 நோ. ரிஷி ரிஷி எங்க இருக்கான்? மலிஷ்கா, நீ இங்க எதுக்காக வந்த? என்ன சந்தோஷமா சந்தோஷமா இருக்கா? நீ நினைச்சது நடந்துச்சா? இன்னைக்கு உன்னால மொத்த ஃபேமிலியும் ஆபத்துல மாட்டி தவிக்குது. இன்னைக்கு ரிஷியோட உயிரும் ஆபத்துல இருக்குன்னா அதுக்கு காரணமும் நீ மட்டும் தான் லக்ஷ்மி. ரிஷி ரிஷி போ. ரிஷி ரிஷி என்னது இது? நீ எதுக்கும் பயப்படாத. உனக்கு எதுவும் ஆகாது, நான் ஆகவும் விட மாட்டேன். நீ எதுக்காக இங்க வந்த? இங்க வராதன்னு நான் சொன்னல. இந்த பட்டிக்காட்டுக்காக நீ இங்க வந்தியா? நீ பயப்படாத, நான் ஏதாவது பண்றேன், சரியா? லக்ஷ்மி, உனக்கு பெரிய மகான் ஆகணும்னு ஆசை இல்லையா? நீ இந்த குடும்பத்தை அப்படியே நேசிக்கிறேன்னு அடிக்கடி இங்க இருக்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு திரிவ இல்லையா? இப்போ உன்னோட அன்பை காட்ட. எங்க போச்சு உன்னோட அன்பு? நீ உன்னோட உயிரை தியாகம் பண்ணிட்டு இங்க இருக்க எல்லாரையும் காப்பாத்த வேண்டியதானே லக்ஷ்மி? வாயை மூடுறியா? முடிஞ்ச சொல்லிருக்க மாட்டேனா? 50,000 வாட்டி நான் சொல்லிட்டேன் மலிஷ்கா. ஆயிரம் தடவை நான் சொன்னேன். ப்ளீஸ் ப்ளீஸ், உங்களுக்கு என்னோட உயிர் தானே வேணும். நீங்க ஏன் உயிரை எடுத்துக்கோங்க ப்ளீஸ். நீங்க என்ன கொன்னுடுங்க, ஆனா ப்ளீஸ் ரிஷியையும் அவன் குடும்பத்தாரையும் இங்க இருந்து விட்டுடுங்க ப்ளீஸ். அவங்கள விட்டுருங்க. ஹலோ மேடம், ஏதாவது பாட்டு தெரிஞ்சா பாடு. எதுக்கு சும்மா அழுதுகிட்டே இருக்க? இங்க எல்லாரும் கூலா இருக்காங்க, அதோட ஐசும் தான். அங்க பாரு, ரிஷியும் ரொம்ப கூலா நிக்கிறான். நீங்களும் நல்லா கூலா நில்லுங்க. இது அருமையான சீன், பிரமாதம். ஒரு ஹீரோ, 2 ஹீரோயின், நல்லாதான் இருக்கு. ஏசிபிக்கு போன் போடு. பாட்டி, உங்களோட பிரார்த்தனைய கடவுள் கேட்கணும். அப்பதான் எல்லாமே சீக்கிரம் முடிவுக்கு வரும். யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது. நீ சிரிக்கிறியா? ஏன்னா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒருத்தன் சிரிக்கிறான்னு பையன், அப்ப அவனோட மூளை இன்னும் நல்லா வேலை செய்யும். நல்ல நல்ல ஐடியாஸ் எல்லாம் வரும். அதுக்கு தான் சிரிக்கிறேன். பிரமாதம் ரிஷி ஓபராய். திரும்பவும் தப்பிக்க முடியும்னு உனக்கு தோணுதா? உண்மையாவே பயங்கர தைரியசாலி தான். ஆனா தப்பான இடத்துல நீ அதை காட்டுற. கடைசியா சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இவன் சிரிக்கிறத யாரெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ இப்பவே பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் இவன் சிரிக்க மாட்டான். இதுக்கப்புறம் இவன் உயிரோட இருக்க போறது இல்லை. அண்ணா, உங்களுக்கு கமிஷனரை தெரியும்ல? இவங்க ஆட்களை விட சொல்லி அவர்கிட்ட கொஞ்சம் பேசுங்க. அப்பதான் நம்மனால நம்ம ரிஷியை காப்பாத்த முடியும். என்ன என்ன சொன்ன இப்போ? என்னது? கமிஷனர் உங்களோட ஃப்ரெண்டா? அட, இது ஏன் நீங்க முதல்லயே சொல்லல? நல்லது. அப்போ உங்களுடைய ஃப்ரெண்டு உங்க குடும்பத்தை காப்பாத்த என்ன செய்யறாருன்னு பாக்குறேன். ஆனா ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். என் தலைவர்கள் விடுதலை ஆனதுக்கு அப்புறமா கூட இவன் உயிர் தப்பாது. இவனை நான் கொல்லதான் போறேன். ரிஷி, இவனை நான் உயிரோட விட்டா என் பேரு தான் கெட்டு போகும். எல்லாரும் கேலி பண்ணுவாங்க. ரிஷி முனிஷ் கழுத்துல துப்பாக்கி வச்சதுனால முனிஷ் பயந்துட்டான்னு சொல்லுவாங்க. இதனால என் பேருக்கு தான் இங்க பாதிப்பு ஏற்படும்.
இத நான் நடக்க விட மாட்டேன். என்னோட தீவிரவாதம் இங்க அடங்க போறதில்ல. இவனை நான் தீர்த்து கட்ட தான் போறேன். நோ ச்சே. யார் இதை என் மேல போட்டது? இந்த மலிஷ்கா சரியான பைத்தியம். அவன் ஏற்கனவே கோவத்துல இருக்கான், இவன் இன்னும் கோவமாக்குறான். எல்லாரையும் சேர்த்து கொன்னுடுவான் போல. திருந்தாத பைத்தியம். உன்னை நான் விட மாட்டேன். இல்ல உன்னை இங்கே நான் சுட்டு தள்ளுறேன். வேண்டாம், விட்டுடு. அவ ஏதோ கோவத்துல எரிஞ்சிருக்கா, அவளை எதுவும் பண்ணாத. இங்க என்ன தாண்டி நடக்குது? இவன் உன் புருஷனை ஏமாத்த பாக்குறா. அது எனக்கு தெரியுது, உனக்கு தெரியலையா? அவளை போய் நீ காப்பாத்தணும்னு நினைக்கிற? அது எதுவா இருந்தாலும் சரி, ஒருத்தரோட உயிரை தாண்டி எதுவுமே பெருசு கிடையாது. நல்லா பாருங்க மை லார்ட், இவங்க தான் லக்ஷ்மி. தன்னோட விரோதி சாகிறதையே இவங்க விரும்ப மாட்டாங்க. இவங்கள அப்பாவி மக்கள் சாப்பிடுற சாப்பாட்டுல விஷத்தை கலந்துருப்பாங்க. இதை விட இவங்க நிரபராதிங்கிறதுக்கு வேற என்ன ஆதாரம் வேணும்? ப்ளீஸ் சார், நீங்க இவங்களை விட்டுருங்க ப்ளீஸ். ஆயுஷ், இப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? உனக்கு என்ன தோணுது? இங்க இருந்து உயிரோட போயிடுவோமா? அக்காவோட கேஸ ஓபன் பண்ணுவாங்களா? அவளை நிரபராதியா விடுவாங்களா? இல்ல மாமா, அக்கா, நம்ம எல்லாரும் நம்மளால தப்பிக்க முடியாது. அப்படியா சொல்ற? தப்பிக்க மாட்டோமா? ஐ see. அப்படின்னா சரி. ஓகே சார், நீங்க இப்பவே தீர்ப்பை சொல்லிடுங்க. லக்ஷ்மி நிரபராதின்னு நீங்க அனௌன்ஸ் பண்ணிடுங்க சார். அட்லீஸ்ட் நாங்க செத்ததுக்கு அப்புறமாவது ஓபராய் குடும்பத்தோட மருமக குற்றவாளி இல்லன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் சார். ப்ளீஸ் சார். மோனிஷ் பிரதர், ஒரு சின்ன ஃபேவர், ஒரு நிமிஷம் தான் வேணும். நிஜமா ஒரு நிமிஷம் போதும். ஜட்ஜ் சார் லக்ஷ்மி நிரபராதின்னு சொல்லட்டும். அப்போ லக்ஷ்மிக்கு விடுதலை கிடைச்சிரும். அதுக்கப்புறம் என்ன செய்யணுமோ செய்யுங்க. வேணா நாங்க செத்து கூட போயிடுறோமே. மோனிஷ் ப்ரோ ப்ளீஸ், ஜஸ்ட் ஒரே ஒரு நிமிஷம் நீங்க டைம் கொடுங்க. நீ கதை சொல்ல போறியா? சரி சொல்லு, சுவாரஸ்யமா இருக்கும்ல. அது வேற ஒண்ணும் இல்ல ப்ரோ. ஜட்ஜ் சார் வாயால சொல்லட்டும். லக்ஷ்மி அண்ணி சாப்பாட்டுல விஷத்தை கலக்கலன்னு அவர் சொல்லிடட்டும். அவரு இந்த தீர்ப்பு கொடுத்தா போதும். ஒரு நிமிஷம் தான் ஆகும். ப்ளீஸ் ப்ளீஸ் மோனிஷ் ப்ரோ, ஜட்ஜ் சார் நீங்க சொல்லுங்களேன். டேய் ஜட்ஜே, இங்க நான் தான்டா. தீர்ப்பை நான் தான் வழங்குவேன். சரி, இவ எதுவுமே செய்யல. இவள நான் விடுதலை பண்றேன். போதுமா? நீங்க சீட்டிங் பண்றீங்க. அவர் தானே ஜட்ஜ். அப்புறம் நான் இவ்வளவு பேசி என்ன பிரயோஜனம்? மரியாதையா வாய மூடிடு. இதே இடத்துல செத்து பொணமாக போற. ஏய், இவளை கொளுத்துங்கடா. நோ, இங்க பாருங்க, இதெல்லாம் தப்பு. நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ண கூடாது. நீங்க இத பண்ணவே கூடாது. சரி சரி, ஃபைன் ஃபைன், ஐம் சாரி. நான் தப்பு பண்ணிட்டேன், எல்லாரும் மன்னிச்சிருங்க. போதுமா? இப்ப எல்லாம் முடிஞ்சதா? சாரின்ற வார்த்தையே அகராதில இல்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.